இந்த கதையோட ஹீரோவை பார்த்தீங்கன்னா, அவன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிகிரி முடிச்சுட்டு பிடி ஸ்டாஃபாக இருக்கிறதுக்காக ஒரு 10 ஸ்கூலுக்கு அவனோட ஜாப் அப்ளிகேஷனை தந்திருப்பான். ஆனால் அதுலேருந்து ஒரு ஸ்கூல் மட்டும்தான் இவனை செலக்ட் பண்ணியிருக்கோம். இவன் அந்த ஸ்கூலுக்கு போய் பார்க்கவும் தான் இவனுக்கு அது ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்னே தெரியும். அங்கே இதுக்கு முன்னாடி பிடி மாஸ்டராக இருந்த டீச்சர் இவன் கிட்ட சாவியை கொடுத்துட்டு சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஒரே இடத்துல பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்பி கூட பார்க்காம கிளம்பிடுறாரு. சரின்னு இப்போ வீட்டுக்கு வந்துட்டு நைட்டில் அந்த ஸ்கூலை பற்றி ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்குறான். அப்போ தான் இவனுக்கு தெரிய வருது இந்த ஸ்கூல் ஃபண்டிங்கில் தான் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் இருக்க பொண்ணுங்க எல்லாருமே ஆர்ஃபனேஜ்லேருந்து கூட்டிகிட்டு வந்தவங்க தான். இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இன்னும் நாட்டில் மழை பெய்யுதுன்னு நினச்சிக்கிட்டு அடுத்த நாள் காலையில் அவனோட டியூட்டியில் ஜாயின் பண்ணலான்னு போகிறான். ஆனால் அந்த ஸ்கூலுக்குள்ளே போகும்போது தான் அங்கே எங்கே பார்த்தாலுமே பொண்ணுங்களாக தான் இருக்காங்க, பசங்க யாருமே இல்லைன்றதை கவனிக்கிறான். அப்படி இந்த மாதிரி ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் அவங்க ஒரு விமன் பிடி ஸ்டாஃபே அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுக்காக என்ன சூஸ் பண்ணாங்கன்னு தெரியலன்ட்டு இப்போ அங்கேருந்து ஆஃபீஸ் ரூம் போகிறான். ஆஃபீஸ் ரூமில் இருக்கக்கூடிய மேடம் ஜோவுமே இதுக்கு முன்னாடி இந்த பிடி ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸில் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா சார்ஜ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இப்போ அவன் அந்த பழைய பிடி ஸ்டாஃப் ரியோட ரூமுக்கு போய் பார்க்குறான். அங்கே இவன் கண்ணால் பார்க்குறத இவனாலே நம்ப முடியல. ஏன்னா அந்த ரியோட உடம்புல கொஞ்சம் கூட சதையே இல்லை. அந்த ரியோ பார்க்கறதுக்கு நல்லா ஒரு 6 ஃபீட்டில் இருப்பான். ஆனால் உடம்புல கொஞ்சம் கூட சதையே இல்லை. எலும்புல ஒரு தோல்லாம் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ அவனுமே நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஃபைலை கொடுத்துட்டு, சரி நீ தான் புதுசாக வந்திருக்க பிடி ஸ்டாஃபா, இருந்தால் இந்த ஃபைலை பிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையே அந்த ரியோ மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு இருப்பான். ரியோவை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அவன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான், கண்டிப்பாக ரியோக்கு ஏதாவது ஒரு மோசமான நோய் வந்திருக்கணும், அப்படி இல்லைனா ரியோ ரொம்ப நாளாக ட்ரக் அடிக்டடாக இருந்திருக்கணும், அதனால தான் இப்படி மாறி இருப்பான்னு நினச்சிட்டு இருக்கான். ரியோ நம்ம ஹீரோ கிட்ட வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை தவிர வேறு எதுவுமே பேசலை. அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை பார்க்குறான். பார்க்கும்போது அவனோட கண்ணில் ஒரு மாதிரி பரிதாபமும் பொறாமையும் தான் இருக்குது. சரின்ட்டு இப்போ நம்ம ஹீரோனோட டேபிளில் உட்காந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த லாக்கரில் இருந்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறான். அப்போ தான் அவன் கைக்கு ஒரு ஃபைல் கிடைக்குது. அது வேறு எந்த ஃபைலும் இல்லை, நம்ம ரியோவோட ஜாயினிங் ஃபைல் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட அந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ரியோவோட ஃபோட்டோவையும் இப்போ இருக்கக்கூடிய ரியோவோட ஃபோட்டோவையும் காட்டி இதுதான் நம்மளோட ரியோன்னு சொன்னால் அவனால் சுத்தமாக நம்ப முடியாது. ஏன்னா அப்ளிகேஷனில் பார்க்கும்போது நம்ம ரியோவோட ஃபோட்டோ நம்ம ஹீரோவை விட ரொம்பவுமே ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அவனோட ஷோல்டருமே ரொம்பவுமே வைடராக இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோ இப்படி இருந்த ரியோவா இப்போ இந்த மாதிரி மாறி இருக்கான் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பார்த்து பேசின ரியோட உடம்புல கொஞ்சம் கூட மசில் சேர்ந்துருக்காது. அவனோட ஸ்கின் போனோட ரொம்பவுமே கிளியராக ஒட்டி இருந்திருக்கும். இருந்தாலும் எனக்கு தங்குறதுக்கு ரூம் கொடுத்து அதே மாதிரி சாப்பாடு இங்கே தரதுனால எனக்கு இந்த வேலை ஓகே தான் நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ டக்குன்ட்டு அந்த ரூம் கதவை திறந்துட்டு மேடம் ஜோ உள்ள வந்து, மிஸ்டர் ஜோ நீங்கள் இப்போ டைம் டேபிள் படி 12th கேர்ள்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. இந்த மேடம் ஜோ பார்க்கறதுக்கு ரொம்பவுமே மெச்சூராக அழகாக தான் இருப்பான். நம்ம ஹீரோக்கு இதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஆகும். அதுக்கும் மேலே அந்த மேடம் ஜோ நம்ம ஹீரோட கையை ரொம்பவுமே இறுக்கமாக பிடிச்சிட்டு வந்துட்டு இருப்பா. இது நம்ம ஹீரோக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். இதை நோட்டீஸ் பண்ணிட்டு மேடம் ஜோவுமே இப்போ ஹீரோ கிட்ட இதை பாருங்க ஜோ, இந்த ஸ்கூலில் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவும் ஆன்னு தலையாட்டிக்கிறான். இப்போ போகிற வழியில் நம்ம ஹீரோ இந்த ஸ்கூலை பற்றி தெரிஞ்சுக்கலான்ட்டு ஜோ கிட்ட கேட்டுட்டு வரான். அப்போ ஜோவுமே இது ஒரு க்ளோஸ்டு ஸ்கூல், லீவ் நாளில் மட்டும்தான் இந்த ஸ்கூலில் இருந்து எல்லாருமே வெளியே போக முடியும், மற்ற நாள் எல்லாருமே ஸ்கூலுக்குள்ளே தான் இருக்கணும். அப்படி அவங்க ஸ்கூல் நாளில் வெளில போகணும்னு நினச்சாலும் முடியாதுன்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சவர்லாம் பார்க்குறான். அது எல்லாமே 8 அடிக்கு நீளமாக ரொம்பவுமே பெருசாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நார்மலான மனுஷனால இதில் ஏறி வெளியே தப்பிக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த இடத்துல சுற்றி செக்யூரிட்டி கார்ட்ஸ் எப்பயுமே பேட்ரோலில் தான் இருப்பாங்க. அதனால் இங்கேருந்து வெளில போகணும்னு நினச்சா கூட அது உங்களுக்கு ஆகுது தானே மேடம் ஜோ சொல்ல, நம்ம ஹீரோ எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்குறான். உடனே இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டி தான் சொல்லிட்டு வாங்க இப்போ நம்ம கிளாஸுக்கு போகலான்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போய் அந்த ஆடிட்டோரியம் கதவை திறக்கிறா. திறந்ததுக்கப்புறமா அங்கே உள்ளே பார்க்கறது நம்ம ஹீரோவால் சுத்தமாக நம்பவே முடியல. ஏன்னா இவ்வளோ சின்ன வயசில் 2-3 பொண்ணுங்க வேணால் இவ்வளோ மெச்சூர்டாக இருக்க முடியும். ஆனால் அந்த இடத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களுமே ரொம்பவுமே மெச்சூர்டாக கரெக்டான பாடி ஷேப்பில் இருக்க மாதிரி இருப்பாங்க. அப்போ உடனே மேடம் ஜோவும் அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கூப்பிட்டு இதை பாருங்கள், இவர் தான் நம்ம ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருக்க பிடி சார், இவரோட பேர் ஜோ, இதுக்கப்புறமா இவர் தான் உங்களுக்கு பிடி கிளாஸஸ்லாம் எடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அவன் கழுதில் கையடிச்சிட்டு திக்கி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவான். இதை பார்த்ததுமே அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே அவங்க வாயில் கை வச்சு சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ மேடம் ஜோவுமே நம்ம ஹீரோ கிட்ட பார்த்து கவனமாக கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ அந்த இடத்துல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் எப்பயுமே ஜிம்முக்கு போடக்கூடிய ஒரு காம்ப்ரெஷன் ஷர்ட்டையும் நார்மலான ஷார்ட்ஸும் தான் போட்டிருப்பான். சுற்றி பொண்ணுங்களாம் நின்றுக்கிறத பார்த்ததுமே அவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகும். இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளே இதை பாடுறா, நீ இப்போ ஒரு பிடி டீச்சர், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குன்னு சொல்லிட்டு
அங்கே இருக்க எல்லாருமே இப்போ நம்ம வார்ம் அப் பண்ணலாம், எல்லாருமே சர்க்கிளாக நில்லுங்கன்றான். சரி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெச்சிங்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறான். இப்போ அந்த ஸ்ட்ரெச்சிங் அப்போ தான் நம்ம ஹீரோ கவனிக்கிறான். இந்த ஸ்கூல் என்ன ஆர்ஃபனேஜ்லேருந்து சின்ன வயசுலேயே ரொம்பவும் மெச்சூராக இருக்கக்கூடிய பொண்ணுங்களை தேடியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்க்கறதுக்கு இந்த அளவுக்கு மெச்சூராக இருக்காங்க. இதில் ஏதோ தப்பு இருக்குன்னு நம்ம ஹீரோ உள்ள நினச்சிக்கிட்டே இருக்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போது வார்ம் அப் செஷனை முடிச்சிடுறாங்க. எல்லாருமே இப்போது லைனில் நின்றுட்டு இருக்க இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் சரி இவங்களுக்கு இப்போது ஃபஸ்ட் கிளாஸில் என்ன நடத்தலான்னு யோசிக்கிறான். அப்போ அவனுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வர அந்த இடத்துல மொத்தமாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு எண்ணி பார்க்குறான். 1 2 ஓகே, மொத்தமாக 24 பேர் இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டீம் ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம 3 feet ரேஸுன்ற ஒரு கேம் விளாடலாம். இதில் ஒரு கயிறு வச்சு 2 ஸ்டூடெண்ட்ஸோட காலை கட்டி விட்டுருவோம். அதில் யார் வேகமாக ஓடி வந்து ஃபர்ஸ்ட் முடிக்கிறீங்களோ நீங்கள் தான் வினர்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே கயிறு கொடுக்குறான். இப்போ அந்த கூட்டத்துலேருந்து ஒரு பொண்ணு மட்டும் முன்னாடியே வந்துட்டு என்னோட பேர் தான் ஹோஜி, நான் தான் இந்த கிளாஸோட ஸ்போர்ட்ஸ் லீடர். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வாட்டி இந்த கேமை உங்களுக்கு எப்படி விளாடணும்னு சொல்லி தந்துட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சுடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்பவுமே வலியுற மாதிரி பண்ணுவா. இப்போ நம்ம ஹீரோ நீ சொல்கிறது சரிதான், நம்ம 2 பேரும் இந்த கேமை எப்படி விளாடணும்னு அவங்களுக்கு சொல்லி தந்துட்டா இது அவங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கயிறு எடுத்து அவங்க 2 பேரோட காலையுமே வச்சு கட்டி விட்டுறான். இப்போ கயிறை கட்டினதுக்கப்புறமா ஹோஜி நம்ம ஹீரோக்கு ரொம்பவுமே க்ளோஸாக வந்துட்டு அவனை உரைச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி நம்ம ஹீரோவை பார்க்கும்போது அவள் கண்ட ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலிங் இருக்கும். இது பார்க்குற அந்த மற்ற பொண்ணுங்களுக்கு இது சுத்தமாக பிடிக்காது. ஸோ இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவையும் ஹோஜினையும் பார்த்து மறைக்கிறது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் சரி இந்த கேமை நம்ம சொல்லி தந்துட்டோம்னா அதுக்கப்புறம் பிரச்சனை முடிஞ்சிடும். ஸோ சீக்கிரமாக இதை அவங்களுக்கு சொல்லி தரலான்னு சொல்லிட்டு சரி நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஹோஜின் கிட்ட கேட்க அவ்வளோ சரின்றா. ஆரம்பத்தில் 2 பேருமே ஸ்லோவாக தான் நடந்து போயிட்டு இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா ஹோஜின் கொஞ்சம் வேகமாக நடக்கலான்ட்டு அவரோட ஸ்டெப்ஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்து வைக்க அவங்க 2 பேருக்குள்ளேயும் பேலன்ஸ் மிஸ் ஆகி 2 பேருமே இப்போ கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணுவான் அவனோட ஃபேஸ் நம்ம ஹோஜினோட செஸ்ட் மேலே இருக்கும். இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சிருவான். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவன் இன்னொரு விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணுவான். ஹோஜின் மேலேருந்து ரொம்பவுமே அட்ராக்டிங்காக ஒரு ஸ்மெல் வரும். அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இதுதானே உனக்கான நேரம், எதுவுமே யோசிக்காத, உன் மைண்டில் என்ன தோணுதோ அதை அப்படியே பண்ணிடுன்னு சொல்லுவான். ஆனால் அதுக்கப்புறம் டக்குன்னு சுயநலவுக்கு வந்துட்டு அங்கேருந்து எந்திரிச்சிருவான். எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தா இன்னுமே அவனோட கை நம்ம ஹோஜினோட இடுப்பில் தான் இருக்கும். இதை பார்த்துட்டு டக்குன்னு அங்கேருந்து அவன் பின்னாடி போயிட்டு இல்லை நான் அப்படி எதுவுமே யோசிக்கல அப்படின்னு சொல்லுவான். இப்போ மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் நாளே உன்னோட வேலை போகிற மாதிரி பண்ணிட்டேடா, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. நார்மலாக மற்ற பொண்ணுங்களா இருந்தா அவங்க இந்த இடத்துல கத்தி சீன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்மளோட ஓஞ்சின் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அதே நேரத்தில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த இடத்துல எந்த ஒரு சீனும் கிரியேட் பண்ணாமல் அமைதியாக நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்களாரும் அமைதியாக நிற்கிறத பார்த்து நம்ம ஹீரோவும் அங்கேருந்து பயந்து ஓடிட்டு போச்சு என்னுடைய வேலை போச்சு, என் நேமில் இதுக்கப்புறமா ரெட் மார்க் விழுந்துரும், அதுக்கப்புறம் எனக்கு எங்கேயுமே வேலையுமே கிடைக்காதுன்னு பயந்து ஓட அந்த இடத்துல மேடம் சோ கரெக்டாக வந்து நிற்கிறாங்க. இப்போ நம்ம மேடம் சோ ஹீரோவை பார்த்துட்டு என்ன சார் இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு, நல்லா போச்சான்னு கேட்க நம்ம ஹீரோவுமே ஏதோ போச்சு அப்படின்றான். சரி வாங்க நம்ம இப்போ கேண்டீன் போயிட்டு சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேருந்து கேண்டீனுக்கு கூட்டிகிட்டு போகிறா. கேண்டீன் உள்ள போனதுமே நம்ம ஹீரோக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா ஓஜின் மேலேருந்து வந்த அதே சென்ஸ் மேலே அந்த இடத்துல ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரும். அப்போ தான் அது சாப்பாடுலேருந்து வருதுன்றதை இவன் நோட்டீஸ் பண்ணிட்டு அந்த சாப்பாடு கிட்ட போக மேடம் சோ டக்குன்னு நம்ம ஹீரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஏரியா, நம்ம அங்கே சாப்பிடக்கூடாது, டீச்சர்ஸ்க்கு இந்த சைடு சாப்பிட போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல சாப்பாடு நார்மலாக இருக்கும்னு நினச்சி தான் பிளேட் எடுத்துகிட்டு போவான். ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு சிக்கன் கிரேவி ஃபிஷ் ஃப்ரைன்ட்டு தடபோடலாம் ஒரு விருந்து மாதிரி சாப்பாடு போடுவாங்க. சரின்னு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டுமே டக்கராக இருக்கும். இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது மேடம் சோமே ஹீரோ கிட்ட நீங்கள் ஸ்கூல் பின்னாடி இருக்கக்கூடிய பில்டிங்க்கு எக்காரணத்தை கொண்டு போயிடக்கூடாது, அந்த இடம் ரொம்பவுமே ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் சரி அப்படி அந்த இடத்துல என்னதான் இருக்கும்னு யோசிச்சுட்டு இருப்பான். கரெக்டாக ஈவினிங் 5 o'clock ஸ்கூல்லாம் முடியுது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கிளம்பிடுறாங்க, டீச்சர்ஸும் கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் யாரும் இருக்க மாட்டாங்க, இப்போ அந்த பில்டிங் போய் பார்க்கலான்னு அங்கே கிளம்புறான். சும்மாவே பண்ணக்கூடாத விஷயத்த தான் நம்ம பண்ணுவோம், ஆனால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தானே நம்ம திரும்ப வேணும்னே பண்ணுவோம். அதனால் நம்ம ஹீரோவும் இப்போ போய் பார்க்குறான். அந்த பில்டிங்கு ரொம்பவுமே இருட்டாக இருக்குது, கர்டைன்ஸ் போட்டு விண்டோ எல்லாமே மூடி இருக்குது. ஆனால் அந்த இடத்துலேருந்து இவனுக்கு உள்ள சத்தம் மட்டும் கேட்குது. இவன் நம்ம ஹீரோ அந்த சத்தம் என்னன்னு கேட்கறதுக்காக ஜன்னல் பக்கத்தில் போய் அவன் காதை வச்சு கேட்குறான். உள்ள இருந்து பொண்ணுங்களாம் அழுற மாதிரி சத்தம் கேட்குது. இப்போ கரெக்டாக அவன் தோல் யாரோ கை வைக்கிறாங்க. இதை பார்த்து பயந்து அவனும் டக்குன்னு திரும்புறான். வந்திருக்கிறது வேறு யாரும் இல்லை, அந்த நேரத்தில் பேட்ரோலில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸ் தான். அந்த செக்யூரிட்டி கார்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ தானே புதுசாக வந்திருக்கக்கூடிய பிடி சார், இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு மட்டும் யாரோ சொல்லியான்னு கேட்க நம்ம ஹீரோமே நான் வந்து தெரியாமல் வழிமாறி இங்கே வந்துட்டேன், மற்றபடி வரணும்னு சொல்லிட்டாங்க. இது வேகமாக ரூம் கூடி போய் படுத்துக்கிறான். இப்போ ஜூவும் எவ்வளோ தான் தூங்கலாம்னு நினச்சாலும் அவனால் தூங்க முடியாது. அந்த பில்டிங்லேருந்து அந்த அலறல் சத்தங்கள் அவன் காதில் கேட்டுகிட்டே இருக்கும். இப்போ டக்குன்னு அவன் கதவை யாரோ தட்டுறாங்க. இதை கேட்டு அவனும் அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போகிறான். இப்போ நம்ம ஹீரோ யார் வந்திருக்குதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே ஓஜின் சார் நான் தான் வந்திருக்கேன், கதவை தருங்க அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டது நம்ம ஹீரோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுற, போய் உன் ரூமில் படுத்து தூங்குன்னு சொல்ல ஓஜினுமே சார் தயவு
தயவு செஞ்சு உங்கள் கதவை திறங்கன்னு சொல்கிறா. சரின்னு இப்போ நம்ம ஹீரோவும் டோரில் இருக்கக்கூடிய வியூ கிளாஸில் போயிட்டு பார்ப்போம். அந்த இடத்துல நம்மளோட ஓஜின் ரொம்பவுமே ஒரு ஷார்ட்டான ஒயிட் கலர் நைட் ட்ரெஸ்ல வந்து நின்று இருப்பா. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ கதை திறக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து பின்னாடி தள்ளி போயிடுவான். இப்போ பின்னாடி வந்துட்டு இவனு மனசுக்குள்ள அப்படியே ஏன்டா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே என்னோட வேலை போகணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியே இருக்க ஓஜின் கிட்ட இதை பாரு ஓஜின், ஒழுங்கு மாதிரி தான் இங்கிருந்து உன்னோட ரூமுக்கு போயிடு, ஹாஸ்டலில் இருக்க மற்ற யாருக்காவது தெரிஞ்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அது எதையுமே கேட்காம வெளியே இருந்த ஓஜின் நீங்கள் மட்டும் இப்போ திறக்கிறதுனா நான் இதே இடத்துல சேர்த்துருவேன்னு சொல்லி கதறிட்டு இருக்கா. இது கேட்டதை நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட் அள்ள விட்டுருது. இருந்தாலும் மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சரி அழாமல் என்ன விஷயன்றதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு கேட்குறான். ஆனால் நம்ம ஓஜின் திரும்ப அது நீங்கள் இப்போ கதவை திறந்து என்ன உள்ளனா கண்டிப்பாக நான் செத்துருவேன் சார் அப்படின்னு சொல்லி அழுந்துக்கிட்டு இருக்கா. இதை கேட்டால் நம்ம ஹீரோவுமே எவ்வளோ நேரம் வேணாலும் இதே மாதிரி நீ அங்கேருந்து அழுந்து புலம்பிக்கோ, நான்லாம் கதவை திறக்கிற ஐடியாவே இல்லை, எனக்கு தூக்குவாதுன்னு சொல்லிட்டு போய் அவன் பெட்டில் படுத்துடுறான். இப்போ அப்படியே நேரம் போகுது. ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் வெளியே வந்து சத்தமே வரல. ஒரு வழியாக இப்போ அவளோட ரூமுக்கு போயிட்டான்னு நினச்சி நம்ம ஹீரோவுமே டோரில் இருக்கக்கூடிய அந்த வியூ கிளாஸில் போய் பார்க்குறான். பார்த்த அடுத்த செகண்டே பயத்தில் அவன் அங்கேருந்து துள்ளி கீழே விழுந்துடுறான். ஏன்னா டோரோட அந்த சைட்லேருந்து ஓஜினுமே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்றது தான் பார்த்துட்டு இருப்பா. அவளோட மூஞ்சி முழுக்க ரத்தமாக இருக்கும். அவள் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட நான் மட்டும் நாளைக்கு செத்துருந்தேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் சார் அப்படின்னு சொல்லிடுவா. இதை கேட்டது நம்ம ஹீரோ என்னடா இந்த பொண்ணு சாக போகிறா அது இதுன்னு சொல்கிறா. ஒரு வேளை லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணி பாலோன்னு நினச்சிக்கிட்டு போய் அவகிட்ட ஏமா ஓஜி நில்லுமா அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே அங்கேருந்து வேகமாக ஓடி போயிடுறா. இப்போ நைட் ஃபுல்லாக நம்ம ஹீரோக்கு இதை நினச்சே தூக்கம் வரல. இப்போ அப்படியே காலையில் ரொம்பவுமே டயர்டாக எழுந்திரிச்சு அவன் ரூமில் இருந்து வெளியே வந்து ஸ்கூலுக்கு போகலான்னு கிளம்புறான். ஆனால் போகும்போது ஸ்ட்ரெச்சரில் யாரோ ஒருத்தவங்களோட பாடி வச்சுட்டு 2 பேர் இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸ் பக்கத்துலேயே நம்மளோட மேடம் ஜோ இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ வேகமாக அவங்க பக்கத்தில் ஓடி போயிட்டு என்னாச்சு யாரை அவங்க ஸ்ட்ரெச்சர் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு கேட்க இதை பார்த்து நம்மளோட மேடம் ஜோமே நேற்று ராத்திரி நம்மளோட ஸ்டூடெண்ட் ஓஜின்ற ஒருத்தி இந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டா, அவ்வளோதான் இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ இது கேட்டதுமே செம பயம். என்னடா நடக்குது இங்கே, அந்த பொண்ணு நேற்று கதவை திறக்கணும்னா செத்துடுவான்னு சொல்லிச்சு, ஆனால் கண்டிப்பாக நிஜமலே சாகும்லாம் நான் நினச்சி பார்க்கல, இது என்னோட தப்பு தான், நான் தான் கதவை திறந்துருக்கணும்னு நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அந்த ஆம்புலன்ஸில் போய் நான் பார்க்கலாமான்னு சொல்லி அங்கேருந்து ஓடுறான். ஆனால் கரெக்டாக அந்த நேரத்தில் நம்மளோட மேடம் ஜோ ஹீரோட கையை பிடிச்சி நிறுத்திட்டு இது பாருங்க மிஸ்டர் ஜோ, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, தேவையில்லாமல் அங்கே போய் நீங்கள் சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க, அது மட்டும் இல்லாமல் இது உங்களோட வேலைக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே இதெல்லாம் பார்த்துட்டு இல்லை நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம மேடம் வச்சு அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் நம்ம ஹீரோ அதே இடத்துல நின்று ரொம்பவுமே சோகமாக நம்ம ஓஜின் போயிட்டுருக்க அந்த ஸ்ட்ரெச்சரையே பார்த்துட்ருக்க டக்குன்னு அந்த இடத்துல காற்றடிச்சு நம்ம ஓஜின் மேலே இருக்கக்கூடிய லைட்டாக மேலே தூக்கும். சரி இதுதான் நம்ம கடைசியாக ஓஜினை பார்க்குதுன்னு சொல்லி அவனும் பார்த்ததுமே அவன் பயத்தில் அந்த இடத்துல செம்ம பயங்கரமாக கத்துறான். டக்குன்னு அவன் வாயில் கையை வச்சு அவன் கத்துறதை அடக்கிக்கிறான். சரி அப்படி அவன் என்னதான் பெருசாக பார்த்துட்டான், ஓஜினோட டெட் பாடியை தானே பார்த்தான், இதுக்கு எதுக்கு இவன் இந்த அளவுக்கு பயந்து போய் கத்துறான்னு பார்த்தா நம்ம ஓஜினோட டெட் பாடி ரொம்பவுமே மோசமான நிலைமையில இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா நம்ம ஓஜினோட உடம்புல கொஞ்சம் கூட சதையே இல்லாமல் அவளோட ஸ்கின்னும் போனும் ஒன்னோட ஒன்று ரொம்பவுமே டைட்டாக ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அப்போவுமே நம்ம ஓஜினோட கண்ணு நம்ம ஹீரோவே வெறிக்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த கண்ணை நம்ம ஹீரோ பார்க்கும்போது உங்களால தான் சார் நான் செட்டேன், என் சாவுக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் மட்டும் அன்றைக்கி கதை திறந்து நான் செத்துருப்பேன்னு ஓஜின் கதற மாதிரி நம்ம ஹீரோவோட மைண்டில் கேட்கும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் மன உளைச்சலில் அந்த ஆம்புலன்ஸே போகிற வரையும் பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். அவன் ஆரம்பத்தில் ரியூவை பார்க்கும்போதுமே ரியூவும் இதே மாதிரி தான் இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவன் நம்மளோட ஓஜினோட உடம்பை பார்க்கும்போதும் அவளும் ரியோவோட உடம்பு எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருந்திருப்பா. அப்போனா இவன் ஒன்றும் ஹார்ட் அட்டாக்ல சாவல, கண்டிப்பாக இது இந்த ஸ்கூலில் ஏதோ ஒரு நடக்கிற விஷயம் தான் இவன் நினச்சிட்டு இருக்கும் போதே டங்குன்னு நம்மளோட ஜோ மேடம் வந்துட்டு இதை பாருங்கள் ஜோ சார், உங்களுக்கு இப்போ ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது, ஸோ அதை போய் பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறா. ஏன்னா வந்து அப்படியே நிறுத்திடுவா. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ முறைப்பான். இப்போ அந்த இடத்துல இருக்க பொண்ணுங்க எல்லாருமே பயத்தில் நடுங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோவுமே சரி இந்த டாப்பிக்கை விடுங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கிட்ட இருந்தோம் தூரமாக நின்று தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான். ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனாலுமே அந்த பொண்ணுங்க எல்லாருமே நம்ம ஹீரோட உடம்பையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது நடுவில் அந்த ஹானான்ற பொண்ணு மட்டும் வெளியே வந்துட்டு எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லுவா. இதை பார்த்தது நம்ம ஹீரோ டக்குன்னு அவட்ட ஓடி போயிட்டு அவளை தூக்கி பிடிச்சி என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா இன்ஃபார்மரி போகலாமான்னு கேட்பான். அதுக்கு அந்த ஹானான்ற பொண்ணும் இல்லை இன்ஃபார்மரிக்கெலாம் போக தேவையில்ல, அது அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குல்ல அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்தேன்னா எனக்கு சரியாயிடும், அங்கே வரையும் எனக்கு கூட்டு போய் மட்டும் விடுறீங்களான்னு நம்ம ஹீரோட்ட கேட்க நம்ம ஹீரோவும் சரின்னுவான். இப்போ அந்த ரூம்குள்ளே போனதுமே ஹானா அவளோட காலை வச்சு ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவை ரொம்ப
ரொம்பவுமே டைட்டாக கட்டி பிடிச்சிப்பா. இவ்வளோ நேரம் வெளியில் உடம்பு சரியில்லைன்னு நினச்சிவ இங்கே வந்ததுமே டோட்டலாக நார்மலாக மாறிடுவா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியாது. இப்போ உள்ளே வந்ததுனால யாருமே இல்லை. நம்ம ஹானாவும் ஹீரோ கிட்ட, சார் உங்கள் ஆசை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை உங்களுக்காக நிறைவேற்றி வைக்கிறேன், எதுக்காகவும் தயக்கப்படாதீங்கன்னு சொல்கிறா. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி டெம்டிங்காக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஓஜினோட சாவை ஞாபகப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அவளை பின்னாடி பிடிச்சி தள்ளலான்னு ட்ரை பண்ணுவான். இதை பார்த்ததுமே அந்த ஹானாவும், சார் நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்ல, வெளியில் இருக்க யாருக்குமே இது தெரியாது, அதனால் தைரியமாக உங்கள் ஆசை இன்னைக்கு என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு இது கேட்டதுமே சமகாண்டாயிடும். அதனால் நம்ம ஹீரோ டக்குன்னு அவளோட கையை பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸாக பின்னாடி தள்ளி விட்டுட்டு, இதை பாரு நீ ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு டீச்சர், அதனால் உன்னோட ஸ்டூடெண்ட் லிமிட்லேயே இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு ரொம்ப கோவமாக கத்துவான். இதை பார்த்துட்டு இருக்க அவளுமே, சார் நீங்கள் எதுக்காகவும் பயப்பட தேவையில்ல, நம்ம இங்கே இருக்கிறது வெளியே யாருக்குமே தெரியாது, யாருமே இதை பற்றி வெளியவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு இதை கேட்க கேட்க இன்னும் கோவம் தான் அதிகமாகும். அதனால் இப்போ எதை பற்றியுமே யோசிக்காமல் ஹானா கிட்ட ரொம்பவுமே கோவமா, என்னதான் நடந்துட்டு இருக்கு, நேற்று டாட்டி என்னன்னா இதே தான் வந்து அந்த ஓஜின்னு சொன்னா, இன்னைக்கு என்னன்னா நீ தான் சொல்ற, இந்த ஸ்கூல் என்ன நடக்குதுன்றது எனக்கு சுத்தமாக புரியலன்னு சொல்ல, இதை கேட்ட ஆனாவும் நம்ம பிரதிபிராங்கநாதன் டிராகன் படத்தில் எப்படியா சார் அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார் அப்படின்னு சொல்லுவாரோ அதே மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல முட்டி போட்டு அழுந்துக்கிட்டு, சார் எனக்கு ஓஜின் மாதிரி சாக வெறுப்போல, தயவு செஞ்சு நீங்க தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முட்டி போட்டு அழுந்துட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு இந்த இடத்துல இப்படி உள்ள சமாதானப்படுத்தணும்னு சுத்தமாக தெரியல. அது எல்லாத்துக்கும் மேலே இவளோட உயிர் முக்கியமா இல்லைன்னா அவனோட தன்மானம் முக்கியமான எது யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இவன் தலைவலியோடு அதே இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். இப்போ அந்த இடத்துக்கு மேடம் சோ வந்துட்டு முக்கியமான ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு வேகமாக அசம்பிளி ஆளுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை கேட்குற நம்ம ஹானாகனா சம பயம். அப்போ உடனே எந்திரிச்சுன்னுட்டு, சார் ஹூஜினை சாவடிச்ச மாதிரி என்ன சாவடிச்சிடாதீங்க, இன்னைக்கு நான் உங்கள் ரூம் வரேன்னு சொல்லிட்டு ஹானா அங்கேருந்து போயிடுறா. இப்போ அசம்பிளி ஹாலில் காட்டுறாங்க அந்த ஸ்கூலோட ஃபண்டிங் ஷேர் மார்க்கெட் ஓனர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு 40-45 வயசு இருக்கக்கூடியவங்க மாதிரி தான் தெரியும். இப்போ அவங்க வரவங்க எல்லாருமே இவங்கள ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே பார்க்க மாட்டாங்க, ஏதோ ஒரு டாய் மாதிரி தான் பார்ப்பாங்க. இதை கவனிச்ச நம்ம ஹீரோக்குன்னா அந்த இடத்துல சமக்கவும் அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாருமே பயத்தில் நடுங்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பார்ப்பான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உடனே இப்போ அசம்பிளி ஆளுக்கு வாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் மைக்கில் வர அதை கேட்டதுமே எல்லாருமே அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஆனால் நம்ம ஹானா மட்டும் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு, சார் தயவு செஞ்சு இன்னைக்கு நைட் நான் உங்கள் ரூமுக்கு வரும்போது கதவை திறந்து வைங்க, அப்படி இல்லைனா என்னோட சாவு அப்புறம் ஓஜின் சாவுக்கு எல்லாருக்குமே நீங்கள் தான் காரணம் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறா. இது கேட்குற நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த இடத்துலேருந்து கிளம்புனதுனால ஹானா மட்டும் இங்கே இருக்க முடியாது, அதனால அவளும் அங்கேருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு சுத்தமாக தெரியாது, அதனால அவன் ரூமில் போய் உட்காந்துட்டு இருக்கான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டெய்லி ஒரு நாளைக்கு ஒருத்தனை செத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த பில்டிங்க்கு வேற போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கூல் அப்படி என்ன தான் நடக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சி ஆகணும்ட்டு நம்ம ஹீரோ நைட் நேரம் ஆனதுமே அந்த பில்டிங் பக்கத்தில் போகிறான். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லைனில் அந்த பில்டிங்குள்ளே போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பேட்ரோல் பண்ணிட்டு இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸுமே ஒரு டைமிங்க்கு இந்த இடத்துல ஒருத்தர் அந்த இடத்துல ஒருத்தர்னு ஷிஃப்ட் மாற்றி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஷிஃப்ட் மாத்திர டைமில் நம்ம ஹீரோ நினச்சானா அந்த இடத்துக்குள்ளே போயிடலாம். அதனால கரெக்டாக அந்த டைமிங்கை பார்த்து நம்ம ஹீரோவும் பில்டிங்குள்ளே வந்துடுறான். அந்த இடத்துல ஏகப்பட்ட ரூம் இருக்குது. அதில் 101 ட்ரைனிங் ரூம்னு போட்டிருக்கு, அப்புறமா 218 ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்னு, இந்த மாதிரி அந்த இடத்துல ஏகப்பட்ட ரூம் இருக்குது. அந்த இடத்துக்கு யாரோ வரது தெரிஞ்சதுனால நம்ம ஹீரோ டக்குன்ட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரூம்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய கபோர்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறான். ஆனால் அந்த கபோர்டுக்குள்ளே வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஒரு நாற்று வரும். அதனால் நம்ம ஹீரோனால ஒழுங்காக மூச்சை விட முடியாது. அவன் மூக்கில் கை வச்சு மறைச்சிப்பான். ஆனால் இவன் கெட்ட நேரமோ என்னமோ தெரியல, அந்த 2 செக்யூரிட்டி கார்ட்ஸுமே இவன் இருக்க ரூம்குள்ளே தான் வந்திருப்பாங்க. இப்போ அந்த டோரோட கேப் மூலியமா வெளியே என்ன தெரியுதுன்னு பார்ப்பான். பார்த்தா அந்த இடத்துல தான் இதுக்கு முன்னாடி இருந்த பிடி சாரான ரியோவோட டெட் பாடி இருக்கும். இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்குன்னா அள்ளு விட்டுரும். அந்த டெட் பாடியை பார்த்த பயத்தில் நம்ம ஹீரோக்கு உடம்புலாம் நடுக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம எதாவது பண்ணோன்னா மாட்டிப்போம்னு சொல்லிட்டு வெளியில் அந்த ஓட்ட வழியாக என்ன தெரியுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். அங்கே அவங்க ரியோவோட டெட் பாடி கூட சேர்த்து இதுக்கு முன்னாடி பிடி சாராக இருந்த மற்ற டீச்சர்ஸோட டெட் பாடியுமே துண்டாக வெட்டி கவரில் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் பார்த்து நம்ம ஹீரோக்கு செம பயமாக இருந்தாலும் அந்த இடத்துல அவன் பயத்தை அடக்கிக்கிட்டு அவன் தான் நின்றுட்டு இருப்பான். அப்போ ஒரு செக்யூரிட்டி கார்டு நம்ம ஹீரோவை பற்றி தான் பேசுவாங்க. என்னன்னா நம்ம ஹீரோ யாரோட வலையிலுமே சிக்காம ரொம்ப நல்ல மாதிரியே பண்ணிட்டு இருக்கான், அவனை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க இன்னொரு செக்யூரிட்டி கார்டு கண்டிப்பாக அந்த சூப்போட வாசத்துக்கு அவனுமே நம்ம வழியில் வந்துடுவான், இன்னும் 1 மாதம் வேணால் தாக்கு பிடிப்பானா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் நானும் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு, ரியூ மாதிரியோ இதுக்கு முன்னாடி இந்த பிடி ஸ்டாஃப் மாதிரியோ நம்ம ஹீரோவும் இதே இடத்துல தான் சாக போகிறான், இவன் என்னதான் பண்ணாலும் இவனால தப்பிக்க முடியாதுன்ட்டு. இப்போ கரெக்டாக அந்த 2 செக்யூரிட்டி கார்டுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளியே வரான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து என் ஃபோனுக்கு யாரோ மெசேஜ் பண்ண, யாருன்னு ஒன்று எடுத்து பார்க்குறான். வேறு யாரும் இல்லை மெசேஜ் பண்ணிக்கிறது ஹானா தான். சார் நீங்கள் மட்டும் இப்போ கதவை திறக்கலாம், நான் இதே இடத்துல செத்துருவேன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. இந்த மெசேஜை படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஸ்விம்மிங் கிளாஸில் ஹானா சொன்ன விஷயமே நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வரும். ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ மட்டும் போய் கதவை திறக்கலாம்னா ஹானா அந்த இடத்துல செத்துருவா. இதனால நம்ம ஹீரோவும் இப்போ அந்த பில்டிங்லேருந்து ரொம்பவுமே வேகமாக அவனோட ரூமுக்கு
ஓடி வந்துடுவான். நீங்கள் இப்போ யோசிக்கலாம், ஹானா வெளியே இருக்கும்போது இவன் எப்படி ரூம்குள்ளே வந்தான்ட்டு. அவனோட ஜன்னல் வழியாக தான் ரூம்குள்ளே வந்திருப்பான். சரின்ட்டு இவனும் இப்போது டோரை திறக்கலான்னு போகும்போது வெளியிலேருந்து மிஸ் ஜோ பேசுவாங்க. கதவை திறங்க மிஸ்டர் ஜோ அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவும் பயந்துக்கிட்டே அந்த கதவை திறக்க மிஸ் ஜோ ஹானாவை தூக்கின்னு வந்து அங்கே ரூம்குள்ளே போட்டுருவாங்க. போட்ட அடுத்த செகண்டே நம்ம ஹானாவோட உடம்பு ஃபுல்லாக ரெட்டாக மாதிரியே உடம்புல இருக்க மசில்ஸ் எல்லாமே வெளியே வர மாதிரி ஆகும். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு பயத்தில் என்ன ஆகுதுங்க அப்படின்னு சொல்லி கத்துவான். அப்போ டக்குன்ட்டு நம்மளோட மிஸ் ஜோவுமே அவன் உடம்புல ஒரு ஊசியை கொத்த அது திரும்ப நார்மலாக மாறிடும். இப்போ ஒரு சேர் எடுத்து போட்டு அவங்க ரொம்பவுமே கேஷுவலாக உட்காந்து நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அமைதியாகவே இருக்க. இதை பார்த்துட்டு பரவாயில்ல, அந்த சென்ட்டை மோந்ததுக்கப்புறமும் நீ ரொம்பவுமே கண்ட்ரோலாக இருந்திருக்க, அதனால தான் மட்டும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலான்னு நான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு மிஸ் ஜோ சொல்ல, அப்படி என்னதான் விஷயம்னு நம்ம ஹீரோ கேட்க, இது ஒரு உண்மையான ஸ்கூலே இல்லை, ஆக்சுவலாக இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் லேப் அப்படின்னு நம்ம மிஸ் ஜோ சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு செம கோவம் ஆயிடுது. இது கேட்ட நம்ம ஹீரோவும் அப்போனா நீங்கள் தான் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொள்றீங்களான்னு கேட்க, அதுக்கு மிஸ் ஜோவும் ஆமான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ இப்போ கோலகாண்டில் அவங்கள முறைச்சு பார்க்குறான். இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுமே அவங்க 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறமா ஃபண்ட் ஆர்கனைசர்னால அண்டர் கிரவுண்டில் விற்கப்பட்டுருவாங்க. ஆனால் அப்படி விற்கணும்னா அவங்க நல்லா மெச்சூர்டாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் சின்ன வயசுலேயே அவங்க ஒரு குட் ஷேப்புக்கு வரதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் அந்த ட்ரக்ஸை நாங்கள் அவங்களுக்கு தந்தோம். ஆனால் அதில் தான் ஒரு மிகப்பெரிய விஷயமே ஒளிஞ்சிருக்கு. அந்த ட்ரக்ஸ் எடுத்ததுனால அவங்க நல்ல ஷேப்புக்கு வந்திருந்தாலும் அதில் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. அந்த சைடு எஃபெக்ட்னால அவங்க செத்துருவாங்க. ஆனால் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி இருக்குது. அவங்க ஏதாவது ஒரு மென் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கன்னா அவங்க கிட்டே இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மென்னுக்கு போயிட்டு அவங்க செத்துருவாங்க. அந்த கணக்கில் பார்க்கும்போது கொஞ்ச நாளில் நீயும் இது இடத்துல இந்த மாதிரி செத்துருவான்னு மிஸ் ஜோ சொல்ல நம்ம ஹீரோக்கு இப்போ செம காண்டாயிடுது. இப்போ நம்ம ஹீரோவும் ரொம்பவுமே கோவமா, உங்களுக்குலாம் மனசாட்சின்றதே இல்லையா, ஈவருக்குமே இல்லாமல் எத்தனை இருந்தே இந்த மாதிரி நீங்கள் கொல்ல போகிறீங்கன்னு கத்த. அதை கேட்டு நம்மளோட மிஸ் ஜோவுமே இதை நிறுத்தத்துக்கு ஒரு வழி இருக்குது, அதை பற்றி உன்னை பேசலாம் தான் நான் வந்தேன்னு சொல்லுவாங்க. இதை கேட்டது நம்ம ஹீரோ, சரி அது என்ன வழின்னு சீக்கிரம் சொல்லுங்கள், அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். நாளைக்கு காலையில் திரும்பவுமே ஃபண்ட் ஆர்கனைசர் எல்லாருமே மீட்டிங் நடத்துவாங்க. அந்த நேரத்தில் இந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க பண்ண தப்போட எல்லா டீட்டெயில்ஸுமே ரூஃப் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் தான் பதுகி இருக்குது. அந்த எவிடன்ஸை மட்டும் நம்ம எப்படியாவது போலீஸ் கைக்கு எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அதுக்கப்புறம் இவங்க கதை எல்லாமே முடிஞ்சிடும். ஆனால் மீட்டிங்கில் நானும் இருக்குன்றதுனால என்னால் இங்கே எதுவுமே பண்ண முடியாது, நீ தான் எனக்கு பதிலாக இங்கேருந்து அந்த ஃபைல்ஸை எடுக்கணும், அப்போ தான் நம்மளால் இது நிறுத்த முடியும்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரின்னுவான். இதை கேட்டதும் மிஸ் ஜோவும் நம்ம ஹீரோ கிட்ட அந்த ரூமோட லாக் பாஸ்வேர்டும் அந்த லேப்டாப்போட பாஸ்வேர்டும் சொல்லிட்டு, நீ பாஸ்வேர்டு மட்டும் தப்பாக போட்டினா அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஸ்லீப்பிங் கேஸ் வந்துடும், அதுக்கப்புறம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ மிஸ் ஜோவுமே நம்ம ஹீரோட ரூம்குள்ளே மீட்டிங் ஆரம்பிக்கிற வரையும் ஒரு டைமர் லாக் போட்டு வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் டைமர் முடிகிற வரையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ அப்படியே ஜன்னலில் வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய காருங்கள்லாம் வந்துட்டு இருக்கும். ஃபண்ட் ஆர்கனைசர் எல்லாருமே வந்ததுக்கப்புறம் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சைடு நம்ம ஹீரோட ரூம் டோருமே திறந்துடுது. இதனால நம்ம ஹீரோ இங்கேருந்து வேகமாக அந்த ஆப்போசிட் பில்டிங்க்கு ஓடி போயிட்டு இருக்கான். ஆனால் போகிற வழியில் நிறைய செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க. எப்படியே நம்ம ஹீரோ அவங்க எல்லாருக்கிட்ட இருந்தோ தப்பிச்சு அந்த ரூஃப் டாப்புக்கு ஓடி போயிடுறான். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் கவனிக்கிறான் அந்த இடத்துல இன்னுமே 2 செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தது நம்ம ஹீரோவும் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம பின்னாடி போகிறது நல்லா இருக்காது, இவங்களோட சண்டை போடலான்ட்டு சண்டை போடுவான். ஆனால் அவங்க ஒன்றும் சும்மா இல்லை, அவங்களுமே ட்ரைனிங் எடுத்த காப்ஸ் தான், அதனால அவங்களுமே நம்ம ஹீரோக்கு ஈக்குவலாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேர் நம்ம ஹீரோ ஒருத்தன் 1v2ன்றதுனால நம்ம ஹீரோவாலையும் இதை ஒழுங்காக மேனேஜ் பண்ண முடியாது. ஆனால் அப்போ தான் நம்மளோட மிஸ்டோ தப்பான பாஸ்வேர்ட் போட்டால் அந்த இடத்துல ஸ்லீப்பிங் கேஸ் லீக் ஆகும், அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னது ஞாபகம் வரும். அதனால் இவங்க கிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இதுதான் நினச்சி நம்ம ஹீரோவுமே இப்போ வேணும்னே தப்பான பாஸ்வேர்டை போட்டு விட அந்த இடத்துல அலாம்லாம் அடிச்சுட்டு ஸ்லீப்பிங் கேஸ்மே லீக் ஆகுது. இதை பார்த்து அந்த 2 செக்யூரிட்டி கார்டுமே அங்கேருந்து தப்பிச்சு ஓடான்னு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ எங்கடா போகிறீங்க இருங்கன்னு சொல்லி அவங்க 2 பேருமே பிடிச்சி அதே இடத்துல லாக் பண்ணிடுறான். பேசிக்கலி அவன் வாட்ச்மேன் கேட்டங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேசிக்கலி ஒரு அத்லெட், அதுக்கப்புறமா ஸ்விம்மர், அதனால் அவனோட லங் கெப்பாசிட்டி மற்றவங்களை விட ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இவங்க எல்லாரையும் விட அவன் ரொம்ப நேரத்துக்கு அந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியும். இப்போ அவங்க மயக்கப்படுதுமே ரொம்பவுமே வேகமாக போய் கரெக்டான பாஸ்வேர்ட் போட்டு அந்த டோர் திறந்துடுறான். அந்த ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு நிம்மதியாகவே இருக்குது. கடைசியில் எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு அவன் சீக்கிரமாக அவனோட பென்ட்ரைவ் எடுத்து அந்த சிஸ்டம் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அவன் பென்ட்ரைவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கான். இதை நேரம் பார்த்து மிஸ்டோ ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அட்டன் பண்ணி அவ்வளோதான் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் மிஸ்டோ அவங்க கண்டுபிடிச்சதுனால மொத்த வெளியுமே அழிக்கணும்னு சொல்லி தீ வச்சிட்டாங்க, அங்கேருந்து தப்பிச்சு வருது தான் உனக்கு இப்போ நல்லதுன்னு மிஸ்டோ சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இப்போ செத்து போன ஓஜினியும் நம்மளோட ஹானாவையும் நினச்சி பார்த்துட்டு, இல்லை என்னால் வர முடியாது, அந்த மொத்த டீட்டெயில்ஸ்
எடுத்துகிட்டு தான் நான் இங்கேருந்து வருவேன், நீங்கள் வேணால் வெளியே போய் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வச்சிடுறான். இப்படி ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நெருப்பு பறவை நம்ம ஹீரோ இருக்கிற ரூமுக்கே வந்துடுது. அந்த இடத்துல ஃபுல்லாக புகையாக இருக்கிறதுனால நம்ம ஹீரோவால் ஒழுங்காக மூச்சு கூட விட முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்சுலேஷன் ஒயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பில் இப்போ எரிஞ்சு பொசிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் சீக்கிரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுமான்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு அவனுக்கு மேலே இருக்கக்கூடிய சீலிங் அந்த கம்ப்யூட்டர் மேலே விழுற மாதிரி வருது. இதை பார்த்த உடனே அவன் டக்குன்ட்டு அவன் ஃபுல் பலத்தையுமே பயன்படுத்தி அந்த சீலிங்கை அவன் கையிலே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த சீலிங் பாட்டியுமே சிஸ்டம் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி அந்த சைடு தூக்கி போடுறான். கரெக்டாக சிஸ்டம்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்டட்ன்ட்டு ஒரு மெசேஜ்மே வருது. இதை பார்த்ததுமே அவனோட பென்ட்ரைவ் எடுத்துட்டு வேகமாக ஓடியே விண்டோ கிட்ட போய் பார்க்குறான். எல்லாருமே வெளியில் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. படிக்கட்டு வெளியே பிளாக் ஆகிருக்கிறதுனால ஹூமை படத்தில் எப்படி நம்மளோட ஜாக்கி ஜான் ஒரு ஏசி அவுட்லெட் மேலேயே குச்சி கீழே வருவாரோ அதே மாதிரி நம்மளோட ஜோவுமே இப்போ குச்சி கீழே வந்துட்டு இருக்கான். அப்படி இவன் கீழே வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஏசி அவுட்லெட்டோட கம்பி உடஞ்சி அந்த இடத்துல இருந்து இவன் அப்படியே நேரடியாக கீழே விழுறான். அவ்வளோதான் இவனோட கதை முடிஞ்சு. இதோட இவன் செத்துருவான்னு இவன் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கீழே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்மளோட ஜோவை அப்படி தாங்கி பிடிச்சிடுறாங்க. அவ்வளோதான் இதோட என் கதை முடிஞ்சுன்னு நினச்சி நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பார்க்குறான். ஆனால் அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான். நம்ம ஹீரோ உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சதுமே மிஸ் ஜோவுமே ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவுமே இந்த ஸ்கூலோட தொலையை இதோட முடிச்சிடலான்னு சொல்லி அந்த பென்ட்ரைவை கொடுத்துட்டு ரொம்பவுமே சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வச்சு அந்த ஸ்கூலோட ஓனர் எல்லாருமே இப்போ ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. நம்ம ஹீரோவும் ரொம்பவுமே சந்தோஷமாக சிரிக்க இதோட இந்த கதை முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இதேமாரி நிறைய கதையை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு ரேண்டம் நாளில் ஒரு ரேண்டம் கதையோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாட்டா.